விடாமுயற்சியால் வெற்றியடையக்கூடிய சிம்மராசி நண்பர்களே, எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளாமலும் எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றலும் மனதில் உள்ள அச்சத்தை வெளிக்காட்டாமல் எப்போதும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் எங்கும் எதிலும் முதன்மை வகிக்கும் யோகம் கொண்டவர்கள் நீங்கள். பொருளை காட்டினாலும் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எந்த எதிர்ப்புக்கும் அஞ்ச மாட்டீர்கள். பின்விளைவுகளைக் கண்டு பயப்பட மாட்டீர்கள். உங்கள் ராசியில் பிறந்தவர்களில் பெரும்பாலானோர் அதிகாரம் செலுத்துகின்ற பணியிலும் நிர்வாகத்திலும் அரசு வேலைகளிலும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலும் பணியில் இருப்பார்கள். காரணம், உங்கள் ராசியாதிபதியான சூரியன் ராஜகிரகம் என்பதுதான். நீங்கள் முயற்சியே செய்யாவிட்டாலும் அத்தகைய தொழில் அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும். அதேபோல் நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உயர்ந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள். உங்களில் பெரும்பாலானோருக்கு அரசியல் ஈடுபாடும் சமூக சேவையில் நாட்டமும் இருக்கும். உங்கள் ராசியாதிபதியான பகை பெறாமல் இருந்தால், பகை பெற்ற கிரகங்களின் பார்வை பெறாமல் இருந்தால் அரசியலிலும் நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். எம்எல்ஏ, எம்பி என்று உங்கள் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் கூட நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். அத்தகைய சுதந்திரமான தொழிலையே நீங்கள் தேர்வு செய்வீர்கள். அதில் படிப்படியாக உயர்வை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருப்பதை விட பொதுநலத்தை சார்ந்ததாகவே இருக்கும். ஊருக்காக உழைப்பதிலும் பொதுமக்களுக்காக சிந்திப்பதிலும் நீங்களே முதன்மையானவராய் இருப்பீர்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பேசாதவர் நீங்கள் என்பதால் எல்லாவற்றையும் வெள்ளையாக பேசி அருகில் இருப்பவர்களுக்கு வெறுப்புக்கு ஆளாவீர்கள். இதனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பார்கள். உங்கள் குடும்பத்தினரே உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மீது கோபம் கொள்வதுடன் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுவார்கள். ஆனால் உங்களின் ராசிநாதன் ஆட்சி உச்சம் நட்பு நிலையடைந்து நீங்கள் செல்வாக்குடன் திகழ்ந்தீர்களேயானால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சாமதியான அட்டமாதி சூரியனும் குரு பகவான் உங்கள் ராசி நாதனுமான சூரியனுடன் இணைந்தோ பார்த்தோ சாரமோ பெற்றிருந்தால் உங்களுக்கு நிர்வாக திறமை மிகுந்திருக்கும். எந்த துறையிலும் முதன்மை இடத்திற்கு வந்து விடுவீர்கள். அரசியல் ஈடுபாடும் பிரபலமாகும். யோகம் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் இயற்கையாகவே உங்களிடத்தில் அமைந்திருக்கும். ஊரிலும் அரசியல் புறமாக விளங்குவதுடன் தொழிலதிபராகவும் விளங்குவீர்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். சுதந்திரமாக இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும். எதையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்கும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைக்காமல் போகும். அடுத்தவர் நலனுக்காக எடுத்த காரியங்களை உடனுக்குடன் முடித்துக் கொடுப்பீர்கள். பதவி உங்களை தேடி வரும். உங்கள் பகுதியிலாவது நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையாது. 100% அந்நியத்தில் மட்டுமே வாழ்க்கை துணை அமையும். திருமணத்துக்கு பின் தனித்து வாழவே விரும்புவீர்கள். கூட்டு குடும்பம் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. ஆண் வாரிசுகளே உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். இவையெல்லாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள். சிம்மராசியில் பிறந்த எல்லோருக்கும் எல்லா கிரகமும் ஒன்றுபோல் அமைவதில்லை. ஒவ்வொருவரின் ஜனஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள இடங்களை வைத்து அவற்றை பார்க்கும் கிரகங்களை வைத்து ஜாதகரின் வாழ்க்கை நிலை மாறுபடும் என்பதுடன் பிரதான கிரகமான குரு பெயர்ச்சியை தெரிந்து கொள்வதில் நாம் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறோம். கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 12 இருந்த குரு பகவான் 5/7/2015 உங்கள் ஜென்ம ராசியான சிம்மத்திற்கு வர இருக்கிறார். ஒரு வருடமாக 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் நிறைய விரயத்தையே ஏற்படுத்தி வந்தார். ஒரு சிலர் மட்டுமே அதை சுப விரயமாக மாற்றிக்கொண்டனர். செய்யும் தொழில் திருப்தி இல்லாத நிலையும் வருமானம் இல்லாமல் போனதுடன் செலவும் அதிகரித்ததால் இருந்ததை விற்று அடகு வைத்து கடன் வாங்கியும் சிரமத்துடன் வாழ்க்கையை நடத்தி வந்தீர்கள். குடும்பத்திலும் நிம்மதியில்லாத நிலையே நிலவியது. இது பற்றி ஒரு பழம் பாடலில் வன்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 12 குரு நிற்கும் காலம் கொண்ட தோஷம் ஏற்படும் என்கிறார்கள். போனது சரி, ஜென்மத்தில் பிரவேசிக்க இருக்கும் குரு பகவான் என்ன செய்வார்? இக்காலமாகிலும் எங்களுக்கு நன்மை இருக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்கள் கேள்விக்கு அதே பாடலில் பதில் இருக்கிறது. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்று கூறப்பட்டுள்ளது.
ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போதுதான் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் சிறை வைத்திருந்தானாம். அதனால் ராமர் ஒருவரிடம், சீதை வேறிடம் என்று இருக்க வேண்டிய நிலை உண்டானது. ஜென்மத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது. குருவை பொறுத்தவரை 12ஆம் இடமும் ஜென்மமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த வருடமும் சோதனை காலம்தானா, நன்மைகள் நடக்க இடமே இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால், தசாபுக்தி பலன்களும் நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சய மாறுதல் இருக்கும். சரி, ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார்? ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் வாழ்க்கை நிலையை தடுமாறச் செய்வார், சிந்தனையை மழுங்கடிப்பார், தொழிலில் மந்த நிலையை உண்டாக்குவார், வருமானம் குறையும், பொருள் பல வழிகளில் போய்விடும், விரோதிகளின் தொல்லை மிகும். குரு பகவான் அவர் பார்க்கும் இடங்களை மேன்மையடைய வைப்பார். ஜென்மத்தில் அமர்ந்து அங்கிருந்து 5, 7, 9ஆம் வீடுகளை எல்லாம் பார்வையிடப் போகிறார். இதனால் இந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது. பொதுவாக குருவின் பார்வைக்குத்தான் பலன். அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் செழிப்படையும். அங்கே பகைபெற்ற கிரகங்கள் இருந்தாலும் அவை பலமிழந்து போகும். முதலில் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் முதலில் உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் முன்னேற்றமடையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அகன்று சுமூகமான நிலை உருவாவதுடன் சிலருக்கு பதவி உயர்வையும் சம்பள உயர்வும் உண்டாகும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சுய தொழில் புரிவோர் தொழில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காண்பர். இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனக்கவலையுடன் வாழ்ந்து வந்தவர்கள் கவலை தீரும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். அவர்களின் எதிர்காலத்திற்கு வேண்டியவற்றை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு இடம் வாங்கும் யோகமும் புது வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும். அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உள்ள ராசிக்கு 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் திருமண வயது வந்தும் மன வாழ்க்கை அமையவில்லை என்று மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் அதற்குரிய யோகம் உண்டாகப் போகிறது. ஒரு சிலருக்கு காதலித்தவையே துணையாகலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்ப்பாளினால் அதிக உதவி உண்டாகும். காலம் இருக்கும் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்கான உதவியும் ஆதரவும் இருக்கும். சிறிய முயற்சியும் பெரிய அளவில் ஆதாயமும் தரக்கூடியதாக அமையும். வழக்குகள் சாதகமாகும். பிரயாணம் லாபத்தை உண்டாக்கும். அடுத்து தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாக பிதுர் பாக்கிய தர்மஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் தேக நலனில் இருந்த பாதிப்புகள் அகலும். மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். தந்தையால் லாபம் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். திருமண தடை வந்தவர்களுக்கு தடை அகலும். வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாக இருப்பர். வாகன வசதி உண்டாகும். கல்வி கற்போர்க்கு சிறப்பு உண்டாகும். கடல் கடந்து பயணம் செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொதுவில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்றே சொல்ல வேண்டும். இவையாகும் குரு பகவானின் பார்வையால் உண்டாக போகும் பொது பலன்களை என்றாலும் முயற்சி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது. சொந்த சுகம் என்று ஒரே இடத்தில் அடைந்து கிடக்காமல் எங்கே போக வேண்டும், யாரை சந்தித்தால் வெற்றியுண்டாகும் என்பதையெல்லாம் யோசித்து திட்டமிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும். இவற்றுக்குள் மேலாக ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் ஆண்டு முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போவதில்லை. அங்கிருந்தபடியே வெவ்வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம், உதயம், வக்கிரகதி, அதிசாரம் என்று அவர்களுடைய சஞ்சார நிலை அமையும். அதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். பரிகாரம்: ஆலங்குடிக்கு ஒருமுறை சென்று குரு பகவானை தரிசித்து விட்டு வாருங்கள். ஒரு முறை திருநள்ளாறுக்கு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கி வாருங்கள். ஊனமுற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களுக்கு நவதீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள்.